ஒரு ஆளை முட்டாளுன்னு கண்டுபிடிக்க எளிமையான வழி இருக்கா? முட்டாள்னு கண்டுபிடிக்க எளிமையான வழி இருக்கா? எந்த மாதிரியான கேள்வியெல்லாம் தான் நம்மக்கிட்ட வரும் போல. வரட்டும், விசேஷமான கேள்விகள் தான் பதில் சொல்கிறதுல தான் எனக்கு ஆர்வம் இருக்கு. ஒரு ஆளை முட்டாள்னு எப்படி முடிவு பண்ணுறது அப்படின்னா, அறிவாளின்னா என்ன தெரியும்? எப்படி முடிவு பண்ணுவீங்க? முட்டாளுக்கு ஆப்போசிட்டு அறிவாளி. அறிவாளி எப்படி முடிவு பண்ணுவாங்க? பல விஷயங்களை அறிந்து வைத்திருக்கிறான் அறிவாளி. கரெக்டா? அறிவு சார்ந்தவன் அறிவாளியாக இருக்கான். அறிவு உள்ளவன்றவன் அறிவு சார்ந்தவன். டேட்டாஸ் நிறைய இருக்கும். கற்று நிறைய படித்து என்ன பண்ணியிருப்பாங்க? டேட்டாஸ் நிறைய மூளையில் ஏறி இருக்கும் பாருங்க. அவங்களாம் அறிவாளிங்க. கம்ப்யூட்டர் அறிவு சார்ந்த ஒரு மிஷின். ரோபோ அறிவு சார்ந்த ஒரு மிஷின். கரெக்டா? மனுஷன், மிருகங்கிறது என்னன்னா உணர்வு பூர்வமானது. மனிதன் அறிவுபூர்வமானவனா அல்லது உணர்வுபூர்வமானவனா அப்படின்னு கேட்டால் இரண்டும் கலந்தவன். உணர்வும் அறிவும் உள்ளவன். வெறும் அறிவு மட்டும் இருந்தால் அது கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு எந்திரமாக இருக்கும். வெறும் உணர்வு மட்டுமே இருக்குமே ஆனால் அது விலங்கை நம்ம ஒப்பிட்டு சொல்லுவோம். உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா விலங்கை நம்ம ஒப்பிட்டு சொல்கிறோம். அப்போ மனுஷனா என்றது என்னன்னா, இந்த பக்கம் இல்லாமல் இந்த பக்கம் இல்லாமல், வெறும் மிஷினா ஜடமாக இல்லாமல், மரமாக இல்லாமல், ஜடமாக இல்லாமல், அறிவு சார்ந்த விஷயமா இருந்தாங்கன்னா அது மரம் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம கம்ப்யூட்டரை தான் நம்ம ஒப்பிட்டு சொல்லுவோம். ஸோ அறிவு சார்ந்தன்னா கம்ப்யூட்டர் மாதிரியும் இல்லாமல், விலங்கு சார்ந்த உணர்வு சம்மந்தப்பட்டவன் இல்லாமல், ரெண்டத்துக்கும் இடைப்பட்டவனாக இருப்பவன் தான் மனிதன். நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ பேலன்ஸ் பண்ணணும். அறிவையும் உணர்ச்சியும் பேலன்ஸ் பண்ணணும். இந்த பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாராவது இறந்து போயிட்டாங்க, அப்போ அங்கே போய் பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றது என்பது மெய்தானே அப்படின்னு நம்ம தத்துவத்தை பாடிக்கிட்டு விடு பிறக்கும்போது அவன் சாவன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமாதானப்படுத்துவோமா? அது ஞானம். ஆனால் கூட அங்கெல்லாம் அறிவுபூர்வமெல்லாம் இருக்க முடியாது. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க, பல பேர் அழுவாங்க, இதெல்லாம் இருக்கும். கரெக்ட் தானே? அழுவணும், வருத்தம் வரணும், துக்கம் வரணும், சோகம் வரணும். நமக்கு சம்மந்தம் இல்லாதவங்களை பார்த்தா கூட அந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபீல் வரணும். ஒரு துக்கமான ஒரு சோகமான ஒரு ஃபீல் வரணும். அந்த ஃபீல் வந்ததுன்னா நம்ம மனுஷத்தன்மையோடு இருக்கிறோன்னு அர்த்தம். சரி, சோகம் வருது. ஒரு அம்மா